டிரைவர் வண்டி நிப்பாட்டு. ஏன்பா என்னாச்சு? அர்ஜுன், அது பிரியா கார் மாதிரி இல்ல? என்ன நீங்க யாரும் இன்னும் தூங்கல? இவ்வளவு நேரமாகியும் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ டைம் ஆச்சுன்னு தெரிஞ்சு இவ்வளவு லேட்டா வரியா? பர்த்டே பார்ட்டி எப்படி இருந்துச்சு? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? எனக்கு செம தலைவலி. அதான் அப்பவே சொன்னேன்ல, ஸ்டமக் அப்செட், வாமிட் எல்லாம். அதனால கெமிஸ்ட் கிட்ட போயிட்டு மாத்திரை வாங்க போயிருந்தேன். மாத்திரை வாங்கி காஃபி ஷாப்ல உட்காந்து மாத்திரை போட்டுக்கணும்னு சொன்னாரா டாக்டர்? பகல் முழுக்க சர்ஜரி, ராத்திரி எல்லாம் காஃபி ஷாப்ல உட்காந்து டிஸ்கஷன் இல்ல? ஒரு நாளைக்கு நீ எத்தனை பொய் சொல்லுவ? பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல. இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் மாத்தி 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 பொய் சொல்லிருக்க. இன்னைக்கு நீ கிளினிக் போகவே இல்லை. வீட்ல இருந்து பெரிய கேரியர் ஃபுல்லா சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்க. அவ்வளோ பெரிய கேரியர் சாப்பாடு பத்தாம ராத்திரி கெமிஸ்ட் கூட காஃபி சாப்பிட போயிருக்க. இங்க பார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எக்கேட கெட்டு போ. உன்னோட பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஐ டோன்ட் கேர். யார வேணாலும் மீட் பண்ணு, யார் கூட வேணாலும் காஃபி சாப்பிடு, யார் கூட வேணாலும் டிரைவ் போ. ஓடி போணுமா? ஓடி போயிடு. I really don't care. ஆனா என் பொண்ணு கிட்டையும் அம்மா கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்தாத. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவங்க எல்லாம் இடிச்சவாங்க, என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? இந்த உலகத்துல உன்னை விட பொறுப்பான ஆள் யாருமே இல்ல, நீதான் பொறுப்பின் சிகரம்னு சொல்லிக்கிட்டு திரிவல்ல? அந்த பொறுப்பெல்லாம் எங்க போச்சு இன்னைக்கு? கேக்குறல்ல, பதில் சொல்லு. பதில் சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வாய் திறந்து பதில் சொல்லு. எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கல, இதுக்கு பதில் சொல்லு. நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். யாருக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்தது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே பூஜாக்காக தான்.
நம்ம 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன இன்னைக்கு திடீர்னு புருஷ மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ஏன் கேள்வி கேக்குற பேட்டர்ன் ரைட்ஸ் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்னால எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. குடிக்க கூடாது, போதையில வண்டி ஓட்ட கூடாது, போலீஸ் புடிச்சிட்டா அதுவே குழந்தை மனச பாதிக்கும்னு வண்டி அட்வைஸ் பண்ணுவல்ல. ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? இது மட்டும் பூஜாக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் தர்ற விஷயமா? ஒரு அம்மா ராத்திரி 2 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல, போன் எடுக்கல, போன் கூட பண்ணல. அடடா, இவல்ல அம்மா, ஆகச்சிறந்த அம்மா. ராத்திரி 12 மணி வரைக்கும் யார் கூடயோ உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு வர. என்ன ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்லாம திமிரா பேசுற. இந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட என் பொண்ணு வளர்ந்தா என்ன ஆகும்? எந்த ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வர பொண்ணு இந்த மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டா. அம்மா, இவகிட்ட போய் நல்ல குடும்பம் நல்ல வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவளுக்கு அதெல்லாம் பத்தி என்ன தெரியும்? தெரிஞ்சா மட்டும் என்ன கவலைப்பட்ட போறா? அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் பூஜாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பொய் சொல்லி ஃப்ராட் பண்றவ தானே இவ. அர்ஜுன் வேணாம், போதும். எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கு அன்பா பொறுமையா சொன்னா புரியாது. ஆனா ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இது என் வீடு. நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். இல்லனா வீட்டை விட்டு வெளில போயிடு. நான் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏய் நில்லு. அர்ஜுன் விடுப்பா. அப்பா சும்மா இருக்கப்பா. நீ பதில் சொல்ல வேண்டிய டைம் இப்ப முடிஞ்சு போச்சு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டை விட்டு வெளில போடி. வெளியே போ. வெளியே போங்கறல்ல. மரியாதையா போயிடு. ஒரு நிமிஷம். பிரியா மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாமே என்னோட தப்பு தான். இவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈஸ்வர். ஈஸ்வர், நீங்க எப்படி இங்க? என் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்க மாப்பிள்ள. அத்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க தம்பி. மாப்பிள்ள, சுகன்யா குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. திடீர்னு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு மாமா. நான் சுகன்யாவை இங்க விட்டுட்டு
துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எனக்கு யோசிக்க கூட டைம் இல்ல. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை வச்சு தப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நான் அவளை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணேன்னு என் மேல தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. நான் சொல்றத யாருமே கேட்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவ சொல்றத உண்மைன்னு நம்பிட்டாங்க. அதனால என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. உங்க எல்லார் முகத்துல முழிக்க கூட எனக்கு ரொம்பவே வெக்கமா இருந்துச்சு. அந்த குற்றத்துக்கு அந்த ஊர்ல தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்களாம். ஐயோ, அந்த குற்றத்துக்கு அந்த ஊர்ல தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்களாம். அந்த பொண்ணு கிட்ட போய் அவ கால்ல விழுந்து, ஏம்மா நான் தான் உன்னை எதுவுமே பண்ணலையே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி என் மேல கேஸ் கொடுத்தேன்னு கேட்டேன். அப்பதான் அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சது. அவ என்கிட்ட பணம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சா. கேஸ வாபஸ் வாங்கணும்னா பணம் கொடுன்னு கேக்குறா. என்கிட்ட அவ கேக்குற அளவுக்கு பணம் இல்ல. என்னால அப்ப எப்படி கொடுக்க முடியும்? அவகிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சுகன்யாக்கு ஃபோன் பண்ணேன். என்னால் அங்க தனியா இருந்து சமாளிக்க முடியல. அதனாலதான் இங்க வந்துட்டேன். நான் தான் சுகன்யா கிட்ட உங்க யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேணாம்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்ல முடியும்? என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சுகன்யா வந்து என்ன பார்த்தா. நான் தான் துபாய்க்கு வரதா உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னேன். நாங்க 2 பேரும் சென்னையிலேயே தங்கி பணத்தை ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க டி நகர்ல ஒரு லாட்ஜ்ல தான் தங்கிட்டு இருக்கோம். I'm sorry, Arjun. மாப்பிள்ள உட்காருங்க. இந்தாங்க மாமா. நான் அவங்களோட போராடி ரொம்ப கலைச்சு போயிட்டேன் மாமா. உங்க பொண்ணு காலம் முழுக்க நல்லா வச்சு காப்பாத்துவே நம்பிதானே எனக்கு சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சேங்க. ஆனா நான் எப்ப ஜெயிலுக்கு போவேன், எப்ப தூக்குக்கு போவேன்னு தெரியாத நிலைமை. அப்படி இருக்கிறப்ப நான் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் பார்க்க முடியும்? அதனாலதான் நாங்க இங்க வரக்கூடாதுன்னு மறைஞ்சிருந்தோம். ஆனா பிரியா எங்களை பார்த்துட்டாங்க. ஆமா,
ஒரு நாள் நான் சுகன்யா ஆட்டோல ஏறினதை பார்த்தேன். சுகன்யாவா அது? ஆட்டோ குரல் கூட சுகன்யா மாதிரி தான் இருக்கு. இது நம்ம சுகன்யா நம்பர் ஆச்சே. சுகன்யா நம்பர் தான். ஆமா, நீ ஒரு நாள் சுகன்யாவை பார்த்தேன்னு சொன்னல என்கிட்ட. ம். ஐயோ, நான் ஒரு கூறு கெட்டவ. நீ சொன்னதையே நான் நம்பல. சுக்குவாதி இங்க இருக்கிறதாவதுன்னு நினைச்சிட்டேன். ஆமா, அப்பதான் சுகன்யா ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டேன். அப்ப நான் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அன்னைக்கு ராத்திரி பிரியா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேணாம் தான் இருந்தேன். ஆனா பிரியா எங்க மேல காட்டின அன்புல என்னால இது சொல்லாம இருக்க முடியல. அன்னைக்கு நைட்டு முழுக்க பிரியா எங்களோட தான் இருந்தாங்க. 3 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. அன்னிலிருந்து எங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. சுகன்யா வேற ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டா. அப்பதான் பிரியாவும் எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பணம் என்னால ஏற்பாடு பண்ண முடியாம போச்சு. துபாயில இருந்து வேற போனுக்கு மேல போன் வந்துட்டு இருந்துச்சு. பணம் கேட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த வழியுமே தெரியல. அப்பதான் பிரியா லோனுக்காக அப்ளை பண்ணாங்க. அந்த பணம் கிடைச்சா எடுத்துக்கிட்டு போய் அந்த பொம்பளை கிட்ட கொடுத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்பதான் நானே நேர்ல வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்னு சொல்லி பிரியா விசாவுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணிடலாம். எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்கிறது இல்ல? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்க போறது? ஆமா பிரியா, இப்ப நாங்க எங்க போறது? இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நாங்க எங்கேயும் போக முடியாது. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்க அம்மா வீட்டுல போயிட்டு தங்கு. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கோவப்படாதீங்க. இவ்வளவுத்தையும் நான் நம்ம குழந்தைக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் தான் இப்படி லாட்ஜ்ல கை குழந்தைய வச்சு கேட்க முடியும்? பாவம், குழந்தைக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்க முடியல. இப்ப என்ன பண்ண சொல்ற? அந்த துபாய் பொம்பளை தான் எம்எல்ஏ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளே. ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை அந்த லேடி கிட்ட செட்டில் பண்ணிட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். நான் உங்க கூடவே தான் இருக்கேன். ஆனா அது வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம அமைதியா இருங்க ப்ளீஸ். சாரி பிரியா, நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம
உன்னை எவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டேன். வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாம எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ இல்லனா நாங்க இந்நேரம் செத்தே போயிருப்போம். சுகன்யா, நான் உங்க வீட்டு பொண்ணு தானே, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் சரி, உங்க போனை சரி பண்ணியாச்சு. ஓ தேங்க்யூ. இது பாப்பாவுக்கு மெடிசின்ஸ். தேங்க்யூ so much. சரியான டைம்க்கு கொடுங்க. சரி பிரியா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ கிளம்பு. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே, எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் வரேன். சரி. சரி.